கோடியில் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அவர் கால் தூசி கூட போட மாட்டோம். ராஜேந்திர சோழனுடைய சிலை. இந்த சிலையை ஏன் இங்கே ஸ்கூலில் வச்சுருக்கீங்க? அதற்கு காரணம் நமது பகுதியில் தெற்காசியாவே ஆண்ட போர் தொடுத்து பல நாடுகளை வெற்றி அடைஞ்ச ராஜேந்திர சோழனை கௌரவிக்கணும். கௌரவித்து நாங்களும் அதன் வகையில் பெருமைப்படுத்தி நாங்களும் பெருமைப்படணும்னு நினைக்கிறோம். இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மன்னர் ஆண்டார் அப்படிங்கிறது இந்த மக்களோட வரலாறை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் அப்பா எங்கள் பள்ளியில் நிறுவி கிட்டத்தட்ட இதுக்காக நான் 3 வருஷம் போராடி இந்த சிலை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது கொடுத்து கஷ்டப்பட்டு இந்த சிலையை உருவாக்கி தத்ரூபமாக அமைச்சோம். இந்த அமைச்சத்துக்கு எங்களுக்கு எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் எங்களோட பள்ளி எல்லாருக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. எங்கள் பள்ளி ஊழியர்கள் அத்தனை பேர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ சிலையை பார்க்க எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? சிலையை பார்க்கறது மிகவும் அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்தீங்களா இப்படி வரும்னு? இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் வரணும் எதிர்பார்க்கல. ஏதோ நாங்கள் செய்யணும்னு நினச்ச மொழி அது ஆண்டவன் அதான் அவர் ராஜேந்திர சோழனுடைய உருவத்தில் எங்கள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி வந்திருக்கு. அந்த சக்தி தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்ச வழி எங்கள்கிட்டனே எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு அழகாக அமைஞ்சிருக்கு. அது தற்செயலாக பார்த்தா அவர் நல்ல பெரிய ஒரு மன்னர். அவருக்கு தானாக வருது அந்த புகழும் பேரும். எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அது அவருக்கு கோடியில் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அவர் கால் தூசி கூட போட மாட்டோம். பட் அந்த மன்னருக்கு நாங்கள் பெருமை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த பகுதியில் கோயிலாம்பாள் ஸ்கூலில் நாங்கள் வந்து பெருமை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். எங்கள் பள்ளியில் அது எல்லா மாணவர்களும் பார்க்கணும். காலம் பூரா அந்த யார் இந்த மன்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் ஒரு வரலாறை மறக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறுவனம். ஓகே.